இந்த வீடியோவில் ஒரு சின்ன தையலில் சூப்பரான ப்ளவுஸ் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட நெக் டிசைன் ஹாஃப் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. சாரீ எந்த கலரோ அந்த கலருக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கில் இல்லைன்னா சாரியில் இருந்து கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க மேட்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி. எப்போவுமே டிசைன் ஒர்க் பண்ணும்போது டிசைன் ஃபேப்ரிக் எந்த கலரோ அந்த கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணணும். ஸ்டிச்சஸும் தெரியாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். 4 இன்ச் எடுத்திருக்க டிசைன் ஒர்க் பிட்டில் 1/2 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் 3 இன்ச் இருக்கும். கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேப்ரிக்கை 2ஆக மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸோட நெக் டிசைனும் 2ஆக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங்லேயே ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இந்த டிசைன் ஒர்க் பிட்டும் வி ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் இப்படி வச்சு மார்க் பண்ணி எடுக்கும்போது ப்ளவுஸில் பர்ஃபெக்டாக உட்காரும் அந்த டிசைன். இப்போ ப்ளவுஸ் பீஸில் அந்த டிசைனும் அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸோட சென்டரில் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் அந்த டிசைனோட சென்டர் செட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டிச் பண்ணி அந்த டிசைன் அசையாமல் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீநெக் ஷேப்லேயே கரெக்டாக இந்த டிசைனோட வீநெக்கும் செட் பண்ணி ஃபுல்லாக 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைனில் நம்ம சென்டரில் மார்க் பண்ணி போட்ட அந்த ஒரு தையல் மட்டும்தான் இந்த டிசைனோட முக்கியமாக நம்ம கரெக்டாக செய்ய வேண்டிய ஒரு ஒர்க். அது கரெக்டாக செஞ்சிட்டோம்னா இந்த டிசைனும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த ஒரு தையல் தான் இந்த டிசைனோட ஃபுல் ஒர்க்கே. டிசைன் ஒர்க்கோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி ப்ளவுஸ் ஷேப்பில் கரெக்டாக முடித்து நிறுத்திக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க ஸ்டிச்சஸ் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காகவும் அண்ட் ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கு, அதுக்காக இன்னொரு சின்ன டிசைனும் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பீட் கோல்டு பீட் யூஸ் பண்ணி சென்டரில் ஃபர்ஸ்ட் ஒரு 3 பீட் மட்டும் லைனாக கோர்த்துக்கோங்க. நார்மல் நீடில் மேட்சிங் த்ரெட்டாக யூஸ் பண்ணுங்கள். பீட்ஸ் இல்லைனாலும் ஏதாவது எம்ப்ராய்டரி பேட்ச் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், அதுவும் சூப்பரான ஃபினிஷிங்காக தான் இருக்கும். லாஸ்ட் பீட் கோர்த்து முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு பீட்க்கு முன்னாடி அகைன் அந்த ஊசியை எடுத்து அந்த பீட்டில் திருப்பி ஒரு டைம் கோர்த்து அடுத்த பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி பண்ணும்போது அசையாது, எதுலேயும் மாட்டி இழுத்தாலும் சீக்கிரம் எடுத்துகிட்டு வராது. நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் நிற்கும். லாஸ்ட் வரைக்கும் பீட்ஸ் ஃபுல்லாக கோர்த்து முடித்து எடுத்துக்கோங்க. சிம்பிளாக அழகாக ஒரு டிசைன் வேணும்னா இந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.